பாருங்க, அந்த கீழடி அகழ்வாய்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதை ஏன் டிஎன்பிசியில கேட்பாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துருக்குது. பல்வேறு இதுல பாத்தீங்கன்னா அது சேர்த்து கொடுத்தது. அதுக்கு நல்ல உதாரணமா பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல கட்டிடங்களே இல்லை என்ற கூற்றை பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த கீழடி நாகரிகத்துல வந்து பில்டிங்ஸ் கட்டடங்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப சங்க காலத்துல கட்டடங்கள் இல்லை என்ற கூற்று இது வரைக்கும் நம்ம இருந்ததுன்னா அதை வந்து இது பொய்யாக்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் முதலாக குதிரையை பயன்படுத்தியிருக்கலாம்ன்ற செய்தியும் இதன் மூலமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்குறோம், சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைன்னு இருக்கும். ஆனா பாருங்க, அவங்க தான் நமக்கு பழைய நாகரிகம் இந்தியாவில் இன்னைக்கும் வந்து சிந்து சமவெளி நாகரிகம்ன்றோம். ஆனா தமிழர்கள் அவங்க பார்க்காத அந்த குதிரையை கூட நம்ம பயன்படுத்தி இருக்கிறது அந்த கீழடி நாகரிகம் சொல்லுது. இப்படி பல்வேறு பழைய நிகழ்வுகளை என்ன பண்ணிருக்கேன், பிரேக் பண்ணிருக்கு இந்த கீழடி நாகரிகம். ஸோ இது வந்து உலக அளவில் தமிழகத்தை புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு அகழ்வாய்வா இருக்கிறதுனால இது கண்டிப்பா டிஎன்பிஎஸ்ல கேட்க தானே செய்வாங்க. அப்ப இந்த ஏரியாவை நம்ம விடலாமா? கீழடி பத்தி தனித்தனியா அக்கா படிச்சு வச்சுக்கோங்க, கேள்வி கண்டிப்பா வரும். தேங்க்யூ.